இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நார்மலாகவே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனைகள்லாம் நீங்கள் இது ஏன் எப்பொழுதுமே பெண்களை நோக்கி கேட்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆதங்கமாகவே இருக்கு. நான் சும்மா கேஷுவலாக ஃபோன் பண்ணி வந்து இந்த காலர்ஸ்லாம் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி கால் பண்ணி பேசும்போது அந்த சேனல்லேருந்து நல்லா பேசுகிறீங்க, உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது, இந்த மாதிரி விஜேவா பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கால் வந்துச்சு. தெரிஞ்சுக்கோ மச்சம் உங்களுக்கு தனித்துவமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? அதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை ஏன்னா உங்களோட எல்லா ஃபோட்டோஸும் பார்த்தேன், எல்லாத்துலேயுமே அது மட்டும் அழகாக தனியாக தெரியுது. கவுண்டமணி சார் கூட வந்து பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அந்த ஃபீல் அப்படியே நல்லா இருந்துச்சு. அவர்கிட்ட போய் நம்மளா வாய் கொடுத்து மாட்டிக்க கூடாது. ஒருவேளை இதெல்லாம் ஸ்கிரிப்டோ டைலாக் எழுதி கொடுத்துருப்பாங்க, இந்த இது சொன்ன இதுக்கு இந்த கவுண்டர் போடணுங்கிற ஸ்கிரிப்ட் அப்படின்னு தான் நம்ம பார்த்து போயிருப்போம். பட் நேர்ல போய் பார்த்தாலுமே அவர் கவுண்டர் மன்னன் தான். எங்களோட படத்தோட ப்ரொமோஷன் வீடியோ எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு யோகி பாபு சாரோட டான்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போ அவர் சொல்லிட்டு இருந்தாரு, எது வேணாலும் பண்ண சொல்லுங்க, என்ன டான்ஸ் மட்டும் பண்ண சொல்லாதீங்க. அவர் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், அவர் பேசுகிற விதம் ரொம்ப பிடிக்கும், அவர் ஐஸ் ரொம்ப பிடிக்கும். படங்கள் எவ்வளோ பார்த்துருக்கேன்னு என்னால் சொல்ல முடியாது, பட் விஜய் சேதுபதினா ரொம்ப பிடிக்கும். உங்களோட மொபைலில் லாஸ்ட்டாக நடந்த சம்பவங்கள் தான் இப்போ ஓகே, லாஸ்ட்டாக சர்ச் பண்ணது என்ன? ஐயோ வில்லங்கமா நல்லா இருக்கு. எனக்கு ஐ திங்க் கிராணி அடுத்த ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டிருப்பாங்க. அது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. 5 hours அந்த மேக்கப் போடுவாங்க. அது ரிமூவ் பண்ணுறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். ஒவ்வொரு நாளும் அந்த மேக்கப் கலைச்சதுக்கு அப்புறமேலு இந்த மாதிரி ரொம்ப எரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கவங்க கிராணி உட்பட பல தமிழ் படங்கள்ல இப்போ முக்கியமான கதாபாத்திரம் பண்ணிட்டு இருக்க நடிகை அபர்ணா அவர்கள் இருக்காங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். டிராஃபிக் எப்படி இருந்துச்சு? டிராஃபிக் பயங்கரமா இருந்துச்சு. போட்டோ எடுத்து பார்த்தீங்க? நம்ம டிராஃபிக் எல்லாம் கடந்து நம்ம கூட இன்டர்வியூக்காக வந்து உட்காந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்க போறது கிராணி, எப்படி இருக்கு இந்த ஃபீல்? இப்போ நல்ல ஃபீல். டீம் ரொம்ப நல்ல டீமு, ரொம்ப ஃபேமிலி மாதிரி ஒரு டீமு. அதே மாதிரி மூவி ட்ராவல் பண்ணும்போதும் சரி, மூவி முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி, எல்லாருமே ஸ்வீட்டாக ஜாலியாக இன்னமும் அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. டீம் அப்படி பேசும்போது இல்லை, நாங்கள் ப்ரெஷ் ஷோக்கெல்லாம் வந்திருந்தோம், அப்பயே ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே இருந்துருந்துச்சு. ஸோ எப்படி இருக்கு அந்த ஃபீல்? நல்லா இருக்கு. எனக்கு ஐ திங்க் கிராணி அடுத்த ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது படத்தில் ஸ்டார் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது வடிவுக்கரசி அம்மா, ஸோ அவங்க தான் மெயின். அவங்க கூட நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க. பட் சிங்கம் புலி அவர்கள் கூட அவ்வளவா உங்களுக்கு காம்பினேஷன் கிடையாது. ஸோ எப்படி இருந்துச்சு இவங்க கூட ஒர்க் பண்ணுறது? ஏன்னா ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க அப்படின்னு. ஆமாம், ஏன்னா வந்து அவங்கள சீனியர் ஆர்டிஸ்ட் இல்லைங்களா? ஸோ நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அவங்கள்ட்ட. ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈகோ, அந்த ஹெட் வெயிட், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் அவங்கள்ட்ட பார்க்கல. ரொம்ப எங்களையுமே வந்து ஒரு மாதிரி கேர் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. அண்ட் ஆல்சோ நாங்கள் படத்தில் நடிக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கணும்னா சொல்லிக் கொடுப்பாங்க. இது இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு பேசிக்கிட்டு பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு ஈகோலாம் அவங்கக்கிட்ட கிடையாது. அதெல்லாம் நிறைய விஷயம் அவங்கள்ட்ட வந்து கற்றுக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டிருப்பாங்க. அது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. 5 hours அந்த மேக்கப் போடுவாங்க. அது ரிமூவ் பண்ணுறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். ஒவ்வொரு நாளும் அந்த மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு, ஏன்னா அம்மாவோட ரூம் வந்து ஆப்போசிட்டு, என்னோட ரூம் இங்கே ஆப்போசிட். நாங்கள் ஆப்போசிட் ரூம்ல தான் இருந்தோம். ஒவ்வொரு நாளும் அந்த மேக்கப் கலைச்சதுக்கு அப்புறமேலு ஈவினிங் உட்காந்து இந்த மாதிரி ரொம்ப எரியுது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டெடிகேஷன்லாம் வந்து உண்மையா இப்போ இருக்கிறவங்க கிட்ட இருக்குமான்னு எனக்கு தெரியல. நானும் இந்த ஜென்ரேஷன்ல இருந்துட்டு இருக்கேன். பட் ஸ்டில் வந்து அந்த சீனியர் ஆர்டிஸ்ட்னா சீனியர் ஆர்டிஸ்ட் தான். அவங்கள்ட்ட இருக்கிற டெடிகேஷன் வந்து வேற லெவல். அதெல்லாம் அவங்களுக்கு ஏதாச்சும் கெரியர் அட்வைஸ் அப்படி ஏதாவது கொடுத்தாங்களா உங்களுக்கு வடிவுக்கரசி அம்மா? எனக்கு வந்து கெரியர் அட்வைஸ்ன்னு இல்லை, ஜென்ரலாக ஒரு விஷயம் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எந்த வயசானாலும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும், நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். அவங்களுமே பேசிக்காக அப்படிதான், வேலை இருந்துக்கிட்டே இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பர்சன். எனக்கு வேலை இல்லாமல் உட்காந்தேன்னா எனக்கு கஷ்டம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதே மாதிரி இருக்கணும், பொண்ணுங்க முக்கியமாக அப்படி இருக்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது, இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அபர்ணா அவங்களோட அந்த கெரியர், சினிமா கெரியர் அப்படிங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? எப்படி இந்த ஆசை அப்படிங்கிறது? சினிமா கெரியர்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கரிங்ல தான்
நான் ஸ்டார்ட் பண்ணது என்னோட இதை. ஆனால் வந்து எப்படின்னா சின்ன வயசில் குழந்தையா இருக்கும்போது ஒரு 6th அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்க டைம்லலாம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்மளுக்கு வந்து இந்த கேமரா மொபைல் வந்து பட்டனோட சேர்ந்து கேமரா மொபைல் வரும். அந்த மொபைல் வந்த டைம்லயே அம்மா குக் பண்ணிட்டு இருக்கும் போது நான் போயிட்டு குக்கரி ஷோ பண்ணிட்டு இருப்பேன். ஆமா, இப்ப பண்ற விளாக்ல அப்பயே பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி அம்மா பேரெல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி குக் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு விளாக் எடுத்துட்டு இருப்பேன். அப்போ அம்மா வந்து அப்பல இருந்தே வீட்டுல இருக்கவங்களுக்குலாம் சரி இது இந்த மாதிரி லைன்ல தான் போகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. கரெக்டா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நான் தேடி போகவே இல்லை, என்னை தேடி ஒரு ஆஃபர் வந்துச்சு. நான் சும்மா கேஷுவலா ஃபோன் பண்ணி வந்து இந்த காலர்ஸ் எல்லாம் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி கால் பண்ணி பேசும்போது அந்த சேனல்ல இருந்து லைக் நல்லா பேசுறீங்க, உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு, இந்த மாதிரி விஜேவா பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கால் வந்துச்சு. அப்புறமேலும் ஓகே ஏன் பண்ணக்கூடாது, அண்ட் ஆல்சோ அது என்னோட ஏரியாவில் இருந்தது. ஓகே நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சு அப்படி உள்ளே வந்தது தான். அப்புறம் அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக அப்புறம் ஆக்டிங் ஃபீல்டில் பயங்கர க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆக்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஆடிஷன்ஸ் கண்டிப்பாக நிறைய அட்டன் பண்ணியிருப்பீங்க. அங்கே நடந்த ஏதாச்சும் ரிஜெக்ஷன்ஸ் இருக்கா, இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்காங்க? ரிஜெக்ஷன்ஸ் இல்லாமல் யாருமே வந்திருக்க முடியாது இந்த இடத்துக்கு. ரிஜெக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருந்துச்சு. ஆனால் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே ரிஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லி நான் ரிஜெக்ட் ஆனது கிடையாது. நீங்கள் ஆக்ட் பண்ணுறது சரியில்லை, எனக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் கொடுக்கல, அந்த மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் எனக்கு வந்ததில்லை. பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டைம்லலாம் வந்து பயங்கர குண்டா இருந்தேன். ஐ வாஸ் 80 kg அந்த டைம்ல. அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேட்டாக இருப்பேன், அடையாளமே தெரியாது. அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு காமிச்சேன்னா நீங்க தானா அப்படின்னு ஆமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து பாடி ஸ்ட்ரக்சர் உங்களோட ஸ்ட்ரக்சர் சரியில்லை அப்படிங்கிறது அந்த மாதிரி விஷயங்களால ரிஜெக்ஷன் வந்திருக்கு. அண்ட் ஸ்கின் டோனால ரிஜெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸால என்னைக்குமே நான் ரிஜெக்ட் ஆனதில்லை. பெண்கள் அப்படிங்கிறவங்க இந்த சினிமால சர்வை பண்ணணும் அப்படின்னாலே நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? லைக் இப்போ ஓப்பனா பேசணும் அப்படின்னா ஸோ இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நார்மலாகவே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனைகள்லாம் நீங்க சந்திச்சிருக்கீங்க? இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு கடவுள் புண்ணியத்துல இந்த 5 ப்ராஜெக்ட்ல எனக்கு எதுவுமே கிடையாது. மேபி எனக்கு இனிமேல் ஃபியூச்சர்ல வருமாங்கிறது என்னால் சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குங்கிறதும் நான் கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப முக்கியம். என்னை வந்து ரொம்ப சேஃப்கார்ட் பண்ணி கூட்டிட்டு போற ஒரு பேக்ரவுண்ட்ல தான் நான் இருந்து வரேங்கிறதுனால மேபி அதனால நான் ஃபேஸ் பண்ணலையா அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த 5 ப்ராஜெக்ட்ல நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எங்கேயுமே ஃபேஸ் பண்ணல. அண்ட் ஆல்சோ இது ஏன் எப்பொழுதுமே பெண்களை நோக்கி கேட்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆதங்கமாவே இருக்கு. ஏன்னா இது அதிகமாக ஃபேஸ் பண்றது அவங்க தான். ஸோ அவங்க வெளியில சொன்னாதான் தெரிய வரும் வெளியில. ஏன்னா இது அதிகமாக நடக்கிறது அவங்களுக்கு தானே. ஸோ அதனால தான் அந்த கேள்வி அப்படிங்கிறது நார்மலாக இருக்கு எல்லாருக்கிட்டையுமே. நான் உங்ககிட்ட கேட்க போகிற இன்னொரு கேள்வி வந்து கவுண்டமணி சார் கூட வந்து பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அந்த ஃபீல் அப்படியே நல்லா இருந்துச்சு. சார் வந்து ரொம்ப ஜாலி, ரொம்ப ஃபன்னு தான். எல்லாரையும் கலாச்சிட்டே இருப்பாரு செட்டில். அவர்கிட்ட போய் நம்மளாம் வாய் கொடுத்து மாட்டிக்க கூடாது. ஏன்னா கவுண்டர் மன்னன் சும்மா கிடையாது இல்லையா. நம்ம யோசிச்சிருப்போம் ஒருவேளை இப்ப நம்ம நேர்ல பார்க்காதனால நம்ம வெறும் திரையில மட்டுமே பார்த்திருக்கும் போது ஒருவேளை இதெல்லாம் ஸ்கிரிப்டோ டைலாக் எழுதி கொடுத்துருப்பாங்க, இந்த இது சொன்ன இதுக்கு இந்த கவுண்டர் போடணுங்கிற ஸ்கிரிப்ட் அப்படின்னு தான் நம்ம பார்த்து போயிருப்போம். பட் நேர்ல போய் பார்த்தாலுமே அவர் கவுண்டர் மன்னன் தான். நம்ம எது கேட்டாலும் அதுக்கு ஒரு கவுண்டர் வரும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி எல்லார்கிட்டயுமே வந்து உண்மையாவே அதுல நாங்க வந்து தங்கச்சிங்களா நடிச்சிருப்போம். அவருக்கு உண்மையாவே எங்களை வந்து ரொம்ப பயங்கரமா கேர் பண்ணி நல்லா பேசிட்டு நல்லா தான் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்சோ யோகி பாபு கூட டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். அது என்ன மூமெண்ட்? அது வந்து ஒரு எங்களோட படத்தோட ப்ரொமோஷன் வீடியோ எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு யோகி பாபு சாரோட டான்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்ப அவரு சொல்லிட்டு இருந்தாரு, எது வேணாலும் பண்ண சொல்லுங்க, என்ன டான்ஸ் மட்டும் பண்ண சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏதோ சம்பவம் ஆடிட்டாரு கூட சேர்ந்து ஒரு 2 ஸ்டெப் மட்டும் அப்படி போட்டு. உங்களுக்கு டான்ஸ்னா இஷ்டமா? ரொம்ப இஷ்டம். ஓகே, உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆமா ஆமா. அண்ட் நான் பார்த்துட்டு இருக்கப்போ நீங்க ஒரு பெரிய பெட் லவர்னு கேள்விப்பட்டேன். ஸோ எந்த அளவுக்கு அது மேல அந்த பெட் மேல அந்த லவ்? பெட்ஸ் ரொம்ப பிடிக்கும். மனுஷங்களை விட பெட்ஸ் மேல பயங்கர ஒரு இது. அண்ட் நான் கொஞ்சம் ரெஸ்கியூஸ்லாம் கொஞ்சம் பண்ணுவேன். எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அண்ட் பெட்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு நிறைய ஃபீட் பண்ணுவேன். பெட்டுனா உயிர். அது வந்து நாய் பூனைன்னு கிடையாது, பெட்டுனாலே எதுவா இருந்தாலும் பிடிக்கும். அணில்லேருந்து குருவிலேருந்து காக்காலேருந்து எல்லாமே பிடிக்கும். அதே மாதிரி உங்களோட இன்னொரு ஃபேவரட் வந்து எஸ்பிபி. அவரை பத்தி சொல்லுங்க. எதனால எஸ்பிபி அப்படிங்கிற அந்த ஃபேவரட்? இப்போ வந்து இப்போ இருக்கிறவங்க நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க, பட் ஓஜி எஸ்பிபி தான் எல்லாருக்கும் தெரியும். பட் உங்களுக்கு ஏன் ஒரு ஃபேவரட்? ஏன் ரொம்ப? அது தெரியலங்க, அது ஒரு மாதிரி ஃபீல். அது அவரோட வாய்ஸ் கேட்கும்போது எனக்கு நிறைய நான் கஷ்டப்படும் போது அந்த வாய்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. நான் வந்து சந்தோஷமா இருக்கிற நேரத்துலயும் அந்த குரல் எனக்கு வந்து பயங்கர ஆதரவு கொடுத்துருக்கு. அது தெரியல, அந்த வாய்ஸோட எனக்கு ஏன் அப்படி ஒரு கனெக்ஷன் எனக்கு தெரியல. நீங்க டான்ஸ்ல ரொம்ப பெரிய கிரேஸ் இருக்குன்னு சொன்னீங்க, பாடுவீங்களா?
பாடுவேன், சும்மா பாத்ரூம் சிங்கர், வீட்ல சும்மா பாடுறது அவ்வளவுதான். ஆல்சோ முருக பக்தை. ஆமா, பயங்கரமா சர்ச் ஆமா, பண்ணி ஆமா. எழுதுறாதீங்க. ஏதாச்சும் கேட்கவாச்சும் தெரியணும்ல எனக்கு உங்களை பத்தி. அதுவும் இப்போ இல்ல, நம்ம வந்து கிராணி படத்தோட ஸ்லாட் இன்டர்வியூக்காக உங்களோட பேர் எனக்கு கொடுத்துருந்தாங்க. நான் போய் அதை பத்தி எல்லாம் ரிசர்ச் பண்ணி வச்சிருந்தேன். பட் அப்போ நான் உங்களை எடுக்க முடியல. ப்ரொடியூசரையும் கஜராஜ் சாரையும் எடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன் ஓ ஃபர்ஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. அதனால அப்பயே ரிசர்ச் பண்ணி வச்சுட்டேன். அதனால Okay. வெயிட்டிங் உங்களுக்காக. உண்மையை சொல்லணும் அப்படின்னா சரி, ஓகே. ஒரு சில கேம்ஸ் வச்சிருக்கேன், நம்ம அதுக்குள்ள போயிடுவோமா? ஃபர்ஸ்ட் Okay. வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச கேம் தான், திஸ் ஆர் தட் இருக்கு. இப்போ நீங்க தமிழ் சினிமாவில் வந்து ஒரு நல்ல ரொமான்டிக் சீன் நல்லா பண்றாருப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிற ஹீரோ யாரு? ஓகே, கவினா இல்ல பிரதீப் ரங்கநாதனா? பிரதீப். பிரதீப் ரங்கநாதனா தனுஷா? தனுஷ். தனுஷா சிம்புவா? தனுஷ். தனுஷா சிவகார்த்திகேயனா? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயனா விஜய் சேதுபதியா? விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதியா சூர்யாவா? விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதியா அஜித்தா? விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதியா விஜயா? விஜய் சேதுபதி. அவ்வளவுதான். விஜய் கூட பாரபட்சமே கிடையாது, ஸ்ட்ரைட்டா விஜய் சேதுபதி விஜய் தான். சேதுபதி. ஏன்னா நீங்க விஜய் சேதுபதியோட பெரிய ஃபேன். அது ஏன், எதனால அந்த ஃபேன் கிரேஸ் அப்படிங்கிறது அவர் மேல? அவர் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், அவர் பேசுற விதம் ரொம்ப பிடிக்கும், அவர் ஐஸ் ரொம்ப பிடிக்கும். தெரியல, அப்படியே பிடிக்கும் அவ்வளவுதான். ஓகே. படங்கள் எவ்வளவு பார்த்திருக்கேன்னு என்னால சொல்ல முடியாது. படங்கள் கொஞ்சம் கம்மியா தான் பார்த்திருக்கேன், முன்ன பின்ன. பர்சனலாவே விஜய் சேதுபதினா ஒரு பட் விஜய் சேதுபதினா ரொம்ப ஒரு பிடிக்கும். தீவிர ரசிகை விஜய் சேதுபதி. ஆமா, எனக்கு அவர் கூட ஸ்கிரீன் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு சீக்கிரம் ஆசை. நடக்கும். அதுக்காக இன்டர்வியூ கொடுத்துருங்க, நான் இங்க ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் அபர்ணா அவர்களோட ஒரு தனித்துவம்னா எதை சொல்லுவீங்க? எவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங், எவ்வளோ விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன். அது நான் நிறைய பார்த்திருக்கேன் லைஃப்ல. எனக்கு தெரிஞ்சு உங்க மச்சம் உங்களுக்கு தனித்துவமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? அதை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை ஏன்னா நான் உங்களோட எல்லா போட்டோஸும் பார்த்தேன், எல்லாத்துலயுமே அது மட்டும் அழகா தனியா தெரியுது. தெரியுது. ஆமா. உமன் சென்ட்ரிக் மூவிஸ் நான் 5 படங்கள் சொல்றேன், 1 to 5 ரேங்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் படம் வந்து அருவி 3 3, 36 வயது நிலை 2 2, கனா கனா. ஆக்சுவலி அது எல்லாம் பயங்கர ஒரு ஃபீலான படம். 36 வயது நிலையும் அப்படிதான். அடுத்த 2 படத்தையும் சொல்றீங்களா? அது கேம் ஆகாது. கனா 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 4 கோலமாவு கோகிலா. கோலமாவு கோகிலா. கனா மாத்தலாமா? மாத்தக்கூடாது. மாத்தக்கூடாதா? சரி, கொடுத்ததே 5 லிஸ்ட். சரி, ஓகே. 5 அருந்ததி. அருந்ததி வேற வழி இல்ல, அதுலதான் 1. சரி, நீங்க 1 வைக்கிறதா இருந்தா எதை வச்சிருப்பீங்க? 1 வைக்கிறதா இருந்தா கனா வைக்கலாம், 36 வயது நிலையும் வைக்கலாம். ஏதாச்சும் ஒண்ணு. நான் வேணா இப்ப ஆப்ஷன் தரேன், சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. கனாவா 36 வயது நிலை, எதுக்கு 1 கொடுப்பீங்க? கனா. கனா. சரி, ஓகே. ஒரு சின்ன கேம் இருக்கு, இது பண்ணுவீங்களான்னு தெரியல, பட் பண்ணா நல்லா இருக்கும். உங்களோட மொபைல்ல லாஸ்டா நடந்த சம்பவங்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே தானே? ஸோ கடைசியா எடுத்த பிக் இது, அதை இங்கே காமிக்கலாம். இன்டர்வியூ போயிட்டு வந்தேன், இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ போனேன். ஓகே. ஸோ அந்த இன்டர்வியூல அவங்களோட சேர்ந்து எடுத்த பிக். ஓகே, லாஸ்டா சர்ச் பண்ணது என்ன? ஐயோ, இது வில்லங்கமாலாம் இல்லங்கம்மா, நான் நார்மலா தான் கேட்டேன். நீங்க வில்லங்கமா பண்ணிருந்தீங்கன்னா இது இல்ல, சிச்சி இல்ல. கூகுள் போட்டோஸ் எடுக்கிறதுக்காண்டி, ஐ மீன் என்னோட பழைய போட்டோஸ் எடுக்கிறதுக்காக கூகுள் போட்டோஸ் போட்டிருக்கேன். லாஸ்டா யாருக்கு கால் பண்ணீங்க? உங்களுக்கு தான். ஆமா, எனக்கு தான் அதான் தொல்லை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகே, கடைசியா எதுக்கு பே பண்ணீங்க ஜிபே? பெட்ரோல் போட்டேன். பெட்ரோல் போட வரும்போது வண்டியில பெட்ரோல் போட்டேன். ஓகே, எல்லாத்துக்கும் நான் ஸ்க்ரீன்ஷாட் வாங்கி போட்டிருக்கேன், நம்புங்க. அதான் கடைசியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் கடைசியாக ஒரு கெஸ் த மூவி இருக்கு, அது இவங்ககிட்ட கேட்டதேன். அதாவது ஒரு படத்தோட கேரக்டர் சிவில் பண்ணுறேன், இல்லை ட்விஸ்ட் பண்ணி கேட்குறேன். ஆனால் நீங்கள் படத்தை என்னன்னு நீங்கள் கெஸ் பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோட படம் தான், அந்த குழுவை கொடுத்துட்டு நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு அழகான லவ் ஸ்டோரி, மிஸ்கம்யூனிகேஷனால பிரிய காதலர்கள். ஓகே. காதலி கல்யாணத்தை நேரில் பார்த்தாலும் அதை நிறுத்தாத காதலன். ஹீரோ அண்ட் ஹீரோயின் சேர்ந்து இருக்க கூடாதுன்னு நினைக்கிற ஹீரோவோட ஃப்ரெண்டு. ஹீரோவுக்கு பிடிச்ச விஷயம் ஹீரோயின் கிட்ட இருக்கும், ஆனால் கடைசியும் கொடுக்க மாட்டாங்க. ஹீரோவுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அவரை பற்றி பொய் சொல்கிற ஹீரோயின் ஒரு பொய்யான விஷயத்த சொல்கிறாங்க. குடும்ப சூழ்நிலையால் ஊரை விட்டு போகிற ஹீரோ குடும்பம். இதுதான் படம். குழு கொடுக்கவா? ஸ்கூல் லவ். ஸ்கூல் லவ்வா? திரும்ப எல்லாத்தையும் சொல்லுங்க. மிஸ்கம்யூனிகேஷனால பிரிகிற காதலர்கள். ஓகே. காதலி கல்யாணத்தை நேர்ல பார்த்தும் அதை நிறுத்தாத காதலன். ஹீரோ அண்ட் ஹீரோயின் சேர்ந்து இருக்க கூடாதுன்னு நினைக்கிற ஹீரோ. 96. இதுக்குதான் பயந்துட்டு இருந்தீங்க. 96 96 கனெக்ட் ஆயிடுச்சுல எல்லாமே. பிடிக்குமா 96?
பார்த்துருக்கீங்களா? அது அந்த பிரச்சனை இல்ல. எவ்வளோ பிடிக்கும் அந்த படம் 96 அப்படிங்கிறது? பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நல்ல படம். பேசிக்காவே விஜய் சேதுபதி சாங். ஆமா, நல்ல படம். அண்ட் ஆல்சோ அதுல வந்து தலைவர் ஒரு வேற கெட்டப்ல இருப்பாரு இல்ல. ஸோ அது என்னன்னா, ஒரு ஹீரோனா இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிற மாதிரியான ஒரு கெட்டப் அது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு. அண்ட் இப்போ படத்தெல்லாம் விட்டுட்டு உங்களோட ஆரம்ப காலத்துக்கு போனோம் அப்படின்னா, நான் ஒரு ஷோ பார்த்தேன். ஸ்கூபா டைவிங்லாம் பண்ற மாதிரி. அது என்ன ஷோ? ஆஹா, பயங்கரமா ஓபன் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. அது ஆக்சுவலி வந்து ஒரு சேனல் ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கும் போது நானும் என் கோ ஆங்கரும் சேர்ந்து எப்படி பிளான் பண்ணாங்கன்னா, என்னோட கோ ஆங்கர் வந்து மேல், அவர் தான் வந்து உள்ள ஸ்கூபா போற மாதிரி பிளானு. ஃபீமேல் வந்து மேல இருந்துட்டு ஜஸ்ட் அவங்க இந்த மாதிரி உள்ள போயிருக்காங்க வந்திருக்காங்க அந்த விஷயத்த மட்டும் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப பிடிவாதம் பண்ணி, இல்லை எதையும் என் பொண்ணு உள்ள இறங்கக்கூடாதுங்கிறீங்க, நான் கண்டிப்பா இறங்குவேன், நானும் கீழே இறங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப பிடிவாதமா பண்ணது. அண்ட் ஆல்சோ அதுக்கு பின்னாடி இன்னொரு காரணமும் இருக்கு. எனக்கு வந்து ஒரு ஃபோபியா இருக்கு. என்னன்னா, தண்ணி அந்த சுனாமி வந்ததுல இருந்து எனக்கு ஒரு பயம். அந்த டைம்லலாம் நான் அது இது பண்ணியிருக்கேன், ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து சுனாமி பயம் ஒன்று இருக்கு, கடல் அப்படின்னா ஒரு பயம் இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த ஹைட் ஒரு ஃபோபியா இருக்கு எனக்கு. ஸோ அந்த தண்ணிக்குள்ள போய் பார்க்கணும், அந்த ஃபோபியாவை எப்படியாவது நம்ம இது பண்ணணும் அப்படின்னு, ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட்ல இருந்தது. ஸோ அதனால ரொம்ப சேலஞ்சிங்கா. எனக்கு இன்னொன்று என்னன்னா, அதுல நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரியாம? ஆமா, நீச்சல் தெரியாம உள்ள என்னன்னா, அந்த இன்னொருத்தர் கூட்டிட்டு போனார் இல்லைங்களா, அவரோட இதை மட்டும் டைட்டா புடிச்சுக்கிட்டேன். திரும்ப வந்து என் கையை பார்க்கும்போது ஃபுல்லா ரெட்டிஷா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு பயம். கடலுக்குள்ள போயிருக்கோம், ஏதோ ஒரு இடத்துல நம்ம விட்டுட்டாலும் நீச்சல் அடிச்சு மேல வர முடியாது, அங்க போய் தேடவும் முடியாது நம்மள. ஸோ அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது அது நான் பண்ணது. ஓகே, அப்போவே இந்த மாதிரியான ஷோஸ்லாம் பண்ணதே பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, அது வாழ்த்துக்கள். அது இல்லாமல் சீரியல்ஸுமே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஒரு சீரியலில் பார்த்தா சாமியாவே வந்திருந்தீங்க போல. அது ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் மட்டும் ஒன்று பண்ணேன் நான். அது என்ன சீரியல்னு சொல்லிடுங்க மக்கள். செம்பருத்தி சீரியல்ல பண்ணேன், ஒரு சின்ன ரோல் தான் அது. கெஸ்ட் ரோல் மாதிரி வரணும், எனக்கு வந்து அம்மன் வேஷம் போடணும்னு ரொம்ப ஆசை. ஃபுல்லா ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு அம்மன் வேஷம், ஆக்ரோஷமான ஒரு அம்மன் வேஷம் எல்லாம் போடணும்னு ஆசை. ஸோ அம்மன் அப்படின்னு சொன்னோடனே நான் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு கெஸ்ட் ரோல் தானே பரவாயில்ல பண்ணலாம் அப்படின்னு போனேன். பட் அது வந்து ரொம்ப சாதம், மக்கள் ஒரு அம்மனா ஆக்கிட்டாங்க. ஓகே, அது சீரியல் பெருசா ட்ரை பண்ணலையே, எதனால? இல்ல, எனக்கு வந்து சீரியல் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு எதுவும் இல்லை. பட் கொஞ்ச நாள் மூவி பண்ணலாம், சீரியல் வந்து அதுக்கப்புறம் வந்துக்கலாம் அப்படின்னு. எனக்கு சினிமா வந்து ஏன்னா சீரியல் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கேரக்டர், அந்த ஒரு கேரக்டர் வந்து 1 வருஷம் 2 வருஷம் நம்ம டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே அப்படிங்கிறது என்னோட எண்ணம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய கேரக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்ல நம்ம வாழ முடியும். சினிமால மட்டும்தான் வக்கீலா, டாக்டரா, எல்லாமே நம்ம பார்க்க முடியும். ஸோ அது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசை. அபர்ணா அவர்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்கு? ஃபெப்ரவரி எண்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகுது. அது ஒரு பெரிய டீம் தான். அதுக்கப்புறம் வந்து மார்ச் மிட்ல ஒரு மூவி ஒன்று பேசியிருக்கேன். ஸோ அதுவுமே டேக் ஆஃப் ஆகுது. ஆக்சுவலி உங்களுக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்டர்வியூக்கு, அதனால இதுக்கெல்லாம் இப்போவே நான் புக் பண்ணிக்க அந்த கேமரா. அப்படிலாம் இல்லை. தேங்க்யூ, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. எஸ்பெஷலி ஃபோனில் யாருமே காட்டாத விஷயங்கள்லாம் காட்டிட்டீங்க. நன்றி. நான் கேட்டதெல்லாம் பதில் சொன்னதுக்கு. உங்களுக்கு ஓகேவா? மக்கள் கிட்ட நீங்க என்ன சொல்லணும்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படி நம்ம முடிச்சுக்கலாம். லாஸ்டா நான் வந்து கிராணி மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அந்த படம் வந்து திரையில நல்லபடியா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கேன். ஆல்சோ ஓடிடிக்காக நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓடிடியில் வரும்போதும் திரையில கொடுத்த அதே ரெஸ்பான்ஸை எங்களுக்கு ஓடிடிலையும் கொடுங்க. அண்ட் ஆல்சோ என்னோட அப்கமிங் மூவிஸ்க்கு வரும், கண்டிப்பா அதுலயும் வந்து நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். Cloud7 சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. Thank you.